கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேத வசனம் சங்கீதம் 37:4. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு. நாம் கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிருக்கும்போது நம்முடைய இருதயத்தின் வேண்டுதல்களை கர்த்தர் நிறைவேற்றுவார். நாம் கர்த்தருடைய வேதத்தில் மகிழ்ச்சியாயிருக்கும்போது நம்முடைய துக்கத்திலே அழிந்து போகாது இருப்போம். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஜெபித்த பிறகு நாம் துக்க முகத்தோடு இல்லாமல் கர்த்தரிடத்திலே மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அவர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையிலே மகிழ்ச்சியாக இருக்கும்போது கர்த்தர் நம்முடைய வேண்டுதல்களை நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார். 1 நாளாகமம் 16:10 வாசிக்கிறோம். கர்த்தரை தேடும்போது நம் இருதயம் மகிழும். நாம் கர்த்தரை தேடுகிறவர்களாய் இருக்க வேண்டும். நாம் துக்கப்படும்படியாக அநேக போராட்டங்கள் வரலாம், அநேக பிரச்சனைகள் வரலாம். இவைகளுக்கு மத்தியிலே நாம் கர்த்தரை தேடும்போது கர்த்தர் நம்மை மகிழ்ச்சியாக வைப்பார். சங்கீதம் 35:9 வாசிக்கிறோம். நாம் அவருடைய இரட்சிப்பிலே மகிழ்ந்திருக்கும்போது அதுவே நமக்கு பலனாயிருக்கிறது. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பதே நம்முடைய பலன் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, நாம் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காக நாம் கர்த்தரிடத்திலே மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய வழிகளிலே நாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய கற்பனைகளிலே நாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். நாம் கர்த்தரிடத்திலே மகிழ்ச்சியாக இருக்கும்போது கர்த்தர் நமக்கு எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்கிறவராயிருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.